ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மோட்டரோலா நேற்று லான்ச் பண்ணியிருக்கிற 2 ஃப்ளிப் ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் வந்து மோட்டரோலா ரேசர் 40 அண்ட் மோட்டரோலா ரேசர் 40 அல்ட்ரா. இதோட சேல்ஸ் வந்து ஜூலை 15th ஸ்டார்ட் ஆகுது. அமேசானில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மோட்டரோலா வெப்சைட்டில் கூட வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து மோட்டரோலா ரேசர் 40யோட ப்ரைஸ் வந்து 60,000. அடுத்து மோட்டோரோலா 40 அல்ட்ரா அந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 90,000 ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோட்டோரோலா ரேசர் 40 அல்ட்ரா அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கலாம். இதோட எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே வந்து, அதாவது பின்னாடி இருக்கிற டிஸ்பிளே வந்து 3.6 இன்ச் PMOLED தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 2 டிஸ்பிளே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பின்னாடி இருக்கிற டிஸ்பிளேயில் நாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம மெயின் டிஸ்பிளேல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படியோ அதில் பண்ணக்கூடிய மோஸ்டான திங்ஸை நம்ம பின்னாடி இருக்கிற டிஸ்பிளேயும் பண்ணிக்கலாம். அந்த 3.6 இன்ச் டிஸ்பிளேயில் மெயின் டிஸ்பிளே வந்து 6.9 இன்ச் POLED 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. பேட்ரிக்கு வந்து 3800 mAh கொடுத்துருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சார்ஜர் வந்து 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனுக்கு. பர்ஃபார்மன்ஸுக்கு 8+ Gen 1 அந்த சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. Android 13 ரன் ஆகுது இந்த ஃபோனு. ரேம் வந்து 8 GB கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256 GB. ரேம் வந்து LPDDR5 அதுதான் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1. UFSனால் யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஸ்டோரேஜ் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து 3.1 கொடுத்துருக்காங்க UFS. ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் வந்து சைடில் தான் இருக்குது. இதுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் உண்டு. 5 வாட்டில் சார்ஜ் ஏறும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும். இதை நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும், காசு பே பண்ணி. ஃபோனோடே வராது இந்த ஒயர்லெஸ் சார்ஜர். மெயின் டிஸ்பிளே வந்து ஃபுல் HD+ தான் கொடுத்துருக்காங்க. ரிசொல்யூஷன் 413 பிக்சல் per inch அதுதான் இருக்குது. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே வந்து அதோட ரிசொல்யூஷன் வந்து 1066 × 1056. அதோட பிக்சல்ஸ் per inchும் 413 தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து LTPO தான் கொடுத்துருக்காங்க. LTPOனா என்னன்னா லோ டெம்பரேச்சர் பாலிகிறிஸ்டலின் ஆக்சைடுன்னு அர்த்தம் LTPOக்கு. இது என்ன டெக்னாலஜி அப்படின்னா, நம்ம நார்மலாக ரிஃப்ரெஷ் ரேட் ஹையாக இருக்கிற டிஸ்பிளேஸ்லாம் சார்ஜ் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, LTPOவில் என்ன அட்வான்டேஜ்னால் சார்ஜை வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா, ஃபோனில் என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கும். அப் டு 1 Hz வரைக்கும் இது வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ கேமிங் விளாடுறோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ் ரேட்டை அதிகமாக்கிக்கும். இப்போது ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் ரீட் பண்ணுறோம்னா ரிஃப்ரெஷ் ரேட்டை ரொம்ப கம்மியாக்கிக்கும். இது மூலமாக சார்ஜ் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணுது இந்த டெக்னாலஜி. பிரைட்னஸுக்கு வந்து மெயின் டிஸ்பிளேயில் 1400 nits கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேயோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 144 Hz கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து 1100 nits கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு IP52 ரேட்டிங் இருக்குது. இந்த ஃபோனில் 2 கலர்ஸ், இந்த ஃபோன் 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இன்ஃபினிட் பிளாக்னு ஒன்று, விவா மெஜந்தா அப்படின்னு ஒன்று. இன்ஃபினிட் பிளாக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், அதாவது கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் அந்த ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. விவா மெஜந்தா அந்த கலரில் ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம் தான், நல்லா டியூரபுளாக தான் இருக்கும் இந்த ஃபோனுக்கு. ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது இந்த ஃபோனுக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. NFC இருக்குது. ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு வந்து ஒரு இசிம் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்து ஒரு ஃபிசிக்கல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 2, ஒன்று இசிம் 1 ஃபிசிக்கல் சிம் போட்டுக்கலாம். மெயின் கேமரா வந்து 12 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. அல்ட்ரா வைடு வந்து 13 மெகா பிக்சல்.
செல்ஃபிக்கு வந்து 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மோட்டோரோலா Razr 40 அந்த ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டில் சீப்பான ஃபோனு, சீப்புன்னா 60,000 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மெயின் ஃபோனு மோட்டோரோலா 40 அல்ட்ரா அந்த ஃபோன்லேருந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக்கி இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மெயினாக கம்மியாக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். UFS ஸ்டோரேஜ் வந்து அல்ட்ராவில் 3.1 கொடுத்துருந்தாங்க. இந்த நார்மல் வெர்ஷனில் 2.2 தான் கொடுத்துருக்காங்க. LPDDR5 ரேம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து Snapdragon 7 Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோவர் வெர்ஷனில் பேட்ரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராவில் 3800 mAh கொடுத்துருந்தாங்க. இதில் 4200 mAh கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அந்த அல்ட்ராவில் கம்பேர் பண்ணும்போது. இதில் 1.5 இன்ச்சுக்கு தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேயோட ரிசொல்யூஷன், பிக்சல்ஸ் பெர் இன்ச்சு, ரிஃப்ரெஷ் ரேட்டு எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க அந்த அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது. கேமரா வந்து 64 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் உள்ள ப்ரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு வந்து 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபோல்டிங் ஃபோன்ஸ் ஆக்சுவலாக பிடிக்குமா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.